அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. அதே போல இப்ப நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நலம் தரக்கூடிய இந்த ராம நவமியுடைய விரதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ராமர் பிறந்த திதி நவமி. இந்த ராமருடைய அவதாரத்தை குறிப்பதுதான் இந்த ராம நவமி அப்படிங்கிறது. அதாவது பொதுவா அஷ்டமியிலையும் நவமியிலையும் எந்த ஒரு சுப காரியங்கள் சுப விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமி ஜோதிடர்கள் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா, அஷ்டமி நவமியா முதல்ல அந்த காரியம் வேண்டாம். ஒரு கிரகப்பிரவேசமா இருக்கட்டும் அல்லது திருமணமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப காரியங்களா இருக்கட்டும், அஷ்டமி நவமி பார்த்து செய்யுங்க அப்படிம்பாங்க. இதனால அந்த அஷ்டமி நவமின்ற இந்த திதிக்குடைய அதி தேவதைகள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னுடைய திதியில எந்த ஒரு சுப காரியமோ எந்த ஒரு நல்ல விஷயமோ இந்த மக்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க விஷ்ணு பகவான்கிட்ட. அப்ப விஷ்ணு பகவான் சொன்னாரு, உங்களுடைய இந்த திதியிலே நான் இந்த பிரபஞ்சத்தில் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிருஷ்ணராக அஷ்டமியில் அவதரித்தார். அதனாலதான் கிருஷ்ணாஷ்டமி, அதாவது கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறோம். அதே போல ராமர் நவமியில அவதரிச்சார். அதனாலதான் ராம நவமி அப்படின்னு சொல்றோம். ஒரு சரியில்லாத விஷயத்தை சரியுள்ளதாக மாற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு தான் பெருமாள் அவதாரம் செஞ்சார். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாய் கிழமை ஒரு நல்ல கிழமை இல்லை. ஆனா நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அது மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அமங்கலம் சொல்லக்கூடாதுனால அதே மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் அந்த அஷ்டமி நவமி இந்த திதிகள் சரியில்லாம இருக்கிறதுனால அதில் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்து அதை நல்ல விதமாக மாத்தினார் அப்படிங்கறதான் வரலாறு. இந்த ராம நவமி ரொம்ப ஒரு விசேஷமானது. ராமருடைய பிறந்த தினத்தன்று அவருக்கு உகந்த அந்த ராம நவமியில நம்ம அவர் வழிபடுறது நல்ல விஷயம். எல்லாருக்குமே தெரியும், ராமர் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டிய ஒரு கடவுள். மனித ரூபத்தில் கடவுள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தியதுதான் இந்த ராம அவதாரம். ராமரோட ராம நாமத்துக்கு தான் அதிக சக்தி உண்டு. இது நீங்க ராமாயணத்துடைய நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். அவர் இலங்கைக்கு போறதுக்காண்டி ராமேஸ்வரத்துல பாலம் கட்டுறாங்க. அப்ப பாலம் கட்டுறப்போ ராமர் கையில இருந்து கொடுத்த அந்த கல்லை கடல்ல போட்டா அது மூழ்கினது. ராமா அப்படின்னு எழுதி அந்த கல்லை போட்டுறச்சே அந்த கல்லு மிதந்தது. அப்போ அவரே ஆச்சரியப்படாரு, என்னோட நாமத்துக்கு அவ்வளவு சக்தியா அப்படின்ட்டு. இந்த ராம நாமம் ரொம்ப சக்தி பெற்றது. இந்த மந்திர உச்சரிப்புல அஜபை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஜபைங்கிறது என்னது, எப்போதும் நாம் சொல்லுவது அஜபை. அஜபா ஜபா அப்படின்னு 2 முறைகள் உண்டு. ஜபம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை நேரத்திலேயோ அல்லது சுத்தமான இடங்களிலோ, அதாவது கோயில்கள்லயோ பூஜை ரூம்லயோ நம்ம சுவாமி வழிபாடு செய்யறது ஜபம். அஜபா அப்படிங்கிறது என்னன்னா, எப்போதும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் அப்படிங்கிறது போல எப்போதும் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் எங்கேயும் நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அஜபாங்கிறது. இந்த அஜபா முறையை கையாண்ட விஷயம்தான் அந்த ராமர் அந்த மந்திரத்துடைய சக்தியை அதிகப்படுத்தும். அப்படி கையாண்டவர் தான் ஆஞ்சநேயர். இந்த ராமாயணத்திலே ஒரு முறை உண்டு. என்னன்னா, சீத்தை ராமர் அருகில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ராமர் சீதையை பார்க்காம ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சீதை கேட்காங்க, ஏங்க நான் உங்களுடைய மனைவி, என்னை நீங்க பார்க்கவே இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவர் சொன்னாரு, ஆஞ்சநேயருக்கு தான் உன்னோட என் மேல பிரியம் அப்படின்னாரு. அப்போ அவங்க நம்பல. அப்போ இந்த நெஞ்ச கிழித்து காட்டினார். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வரலாறு என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு முடியை எடுத்து அந்த ராமர் சீத்தையோட காது பக்கத்துல வைக்கிறாரு. அந்த முடியிலிருந்து ராமா 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 அப்படின்ற ஒரு பிரணவ ஒளி வருது. அந்த அளவு அவர் அஜபை பண்ணியிருக்காரு. அவர் மந்திரங்களை திரும்ப திரும்ப ராம ராம ராமன் சொல்லிட்டே இருக்காரு. அதனால இந்த ராம நாமத்தை நாம் ராம நவமியில சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
ராம நவமியில நம்ம விரதம் இருந்தோம்னா நமக்கு பல நலன்கள் நமக்கு கிடைக்கும். தடைப்பட்ட விஷயங்கள், இந்த தடைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஆத்ம ரூப தன்மை நமக்கு கிடைப்பது இந்த ராம நவமியில. எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான ஒரு விரதம் இந்த ராமநவமி விரதம். ராமநவமி அன்னைக்கு காலம்பரை அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிந்தால் ஒரு சுத்தமான ஆடைகளோ அல்லது புதிய ஆடைகளோ அணிவது நல்லது. ராமர் படத்தை நம்ம வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பழங்கள் காய்கறிகள்லாம் அவருக்கு படைத்து இந்த சூரியன் உதயாகிறப்போ அவர் வழிபட்டு அப்போ இருந்து நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும். எந்த உணவுகளும் நாம் எடுக்கக்கூடாது. ரொம்ப முடிந்தவர்கள் மாலை வரை விரதம் இருந்து மாலையில விரதத்தை நிறைவு செய்யலாம். இல்ல எங்களால முடியாது, எங்களோட உடல் குவியல், எங்களுக்கு ரொம்ப சுகர் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா மதியம் காலை ஒரு பொழுது மட்டும் நாம் உணவு உட்கொள்ளாமல் விரதமாக இருந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். ஸோ உங்க உடல் தன்மையை பொறுத்து நீங்க விரதத்தை கடைபிடிங்க. செய்ய வேண்டிய விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டியது. ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதற்கான உகந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற நாள் இந்த ராமநவமி. ராமனுக்கு உகந்த நாளிலே அந்த ராம மந்திரத்தை நாம ஜபம் செய்வதோ அதில் எழுதுவதோ ரொம்ப விசேஷம். முடிந்தால் நீங்க ராம நாமத்தை அன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருங்க. இல்ல எனக்கு மனதில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது, ரொம்ப யாராவது குழப்பிட்டே இருப்பாங்க, இல்ல கவனச்சிதறல் ஏற்படும்னா பேசாம ஒரு நோட் எடுத்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. அன்று பக்கத்துல ஏதாவது ராமருடைய சன்னதி ஏதாவது இருந்தால் இந்த ஸ்ரீராமஜி எழுதுனதை மாலையாக கெட்டி ராமருக்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ அன்று அறிவிப்பது ரொம்ப விசேஷம். இந்த ராமநவமியில எல்லாரும் ராமருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெறணும் அப்படின்ட்டு அன்போடு பிரார்த்திக்கிறேன். நன்றி.